கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். தாயின் முத்தத்திற்கு நிகரான அந்த கலைமாமணி விருதை தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு தர இருக்கின்றார்கள். நம்முடைய அரசு அமைந்த பிறகு நலிந்த கலைஞர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர உதவித்தொகையை 2000 ரூபாயிலிருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 3000 ரூபாயாக உயர்த்தி கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த மன்றத்திற்காக ஆண்டுதோறும் ஒதுக்கப்பட்டு வந்த நிதி 3 கோடி ரூபாயாக இருந்தது. நம்முடைய அரசு அமைந்த பிறகு அந்த 3 கோடி ரூபாயை வருடத்திற்கு 4 கோடி ரூபாயாக உயர்த்தி கொடுத்தார் முதலமைச்சர் அவர்கள். அதேபோல் ஆண்டுதோறும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பொங்கல் திருவிழா கொண்டாடப்படுகின்றது. அந்த விழாக்கள்ல கலைஞர்களுக்கு, அனைத்து கலைஞர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கின்ற வகையில நம்முடைய கலைகளை எல்லாம் மீட்டெடுக்கின்ற வகையில இசை சங்கமம், கலை சங்கமம் என கலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்படுகின்றது. தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து கலை விழாக்கள் நடத்தப்படுகின்றது. சமீபத்தில் தமிழில் சிறப்பான கலை நூல்களை வெளியிடுகின்ற 5 நூலாசிரியர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. எழுத்தாளர்களுக்கு வீடுகள், மறைந்த சிறந்த எழுத்தாளர்களுக்கு மணிமண்டபம் போன்றவற்றை நம்முடைய அரசு தொடர்ந்து உருவாக்கி வருகின்றது. இங்கே வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஒரு வேண்டுகோளை வைக்க நான் விரும்புகின்றேன். உங்களுடைய கலைகளை நீங்கள் உங்களோடு நிறுத்திக் கொள்ளாமல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கும் வகையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்களுக்கு நீங்கள் பயிற்சி அளிக்க வேண்டும், அவங்களுக்கு ஊக்கம் அளிக்க வேண்டும். சோசியல் மீடியாவான யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பக்கங்களில் உங்களுடைய கலைகளை நீங்கள் உலகறிய செய்ய வேண்டும். கலை என்பது வெறும் பொழுதுபோக்காக மட்டுமல்லாமல் அது சமுதாய வளர்ச்சிக்கு பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும். மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்படி அண்ணன் வாகை சந்திரசேகர் அவர்களுக்கும் அக்கா விஜயா தாயம்மன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த மன்றத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மன்றம், இயலிசை நாடக மன்றம், என்றைக்கும் கலைஞருடைய முன்னேற்றத்திற்கு அது துணை நிற்கும். இங்கே பல்வேறு பிரிவுகளில் கலைமாமணி விருதுகளை பெற்றுள்ள அத்தனை கலைஞர்களையும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு முதலமைச்சர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.